அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய பெயர் யாசின் சாகர். அவர் சொன்னது போல நான் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒர்க் பண்றேன். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் என்னை பத்தி கொடுக்கணும்னா, நான் 2005ல என்னோட கெரியர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வித் ஆல் யூர் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங் ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ கரண்ட்ல எம் வித் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இந்த ஆர்கனைசேஷன்லையும் ஒரு 8 வருஷம் ஐ ஹவ் கம்ப்ளீட். வித்தவுட் வேஸ்டிங் மச் ஆஃப் யோர் டைம், ப்ராப்ளி நம்ம இந்த வெபினாருக்கு ப்ரொசீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட டைம் எடுத்து ஒரு சண்டே அதுவுமா இந்த வெபினார் ஜாயின் பண்ணதுக்கு எல்லாருக்குமே நன்றி. ஸோ இந்த ப்ரெசன்டேஷனோட அப்ஜெக்டிவ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹவு டு வி பிளான் ஆர் ரிட்டையர்மெண்ட். ஸோ நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டை ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா எவ்வளோ நம்மளால சிறப்பாக பிளான் பண்ணலாம், எவ்வளோ சிறப்பாக நம்மளால பிளான் பண்ண முடியும், நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அப்ஜெக்டிவ். ஸோ யூஸ்வலாக நம்ம எல்லாருமே யோசிக்கிறது என்ன அப்படின்னா, வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், இட் இஸ் ஆல் அபவுட் கேர்ஃபுல் பிளானிங். நம்மளாகட்டும், நம்மளுடைய பெற்றோர்களாகட்டும், நம்ம பிறந்ததுல இருந்து இந்த உலகத்தை விட்டு பிரியற வரைக்கும் எல்லா விஷயங்களும், முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மெட்டிகுலஸா பிளான் பண்றது நம்மளுடைய வழக்கமாகவும் வாடிக்கையாகவும் இருக்கு. இப்போ நம்மளோட ஸ்கூல் ஆகட்டும், எஜுகேஷன்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய திருமணம் ஆகட்டும், கெரியர் ஆகட்டும், இல்ல ஒரு வீடு வாங்குறது, கார் வாங்குறது, குழந்தை வளர்ப்பு, எல்லாமே ஒரு ஒரு சிறப்பான ஒரு பிளானிங் மூலமா அச்சீவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது நம்மளுடைய ஒரு நார்மலான ஒரு ஒரு மென்டாலிட்டி. பட் வேறஸ் அந்த அந்த ஒரு சக்சஸ் நார்மலா வந்துருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வராது. ஸோ எல்லாரும் பொதுவா சொல்ற ஒரு விஷயம், அண்ட் தீர்க்கமா இதுல உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன். சக்சஸ் இஸ் இன் ஆல்வேஸ் அபவுட் லக். நம்ம ஒரு 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 விஷயத்துல வெற்றி பெறோம், இல்ல நம்மளுடைய ஒரு கோலை அச்சீவ் பண்றோம் அப்படின்னா, அது பியூர்லி லக்கா மட்டும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ அதை அச்சீவ் பண்றதுக்கான நமக்கு சரியான திட்டமிடல் இருக்கணும். அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிற வழிவகைகள் நமக்கு தெரியணும். ஸோ கூடவே நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காங்க, நம்மளை வழி நடத்துறாங்க அப்படின்னா, நம்மளால அந்த ஒரு கோலை சிறப்பான முறையில அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னுதாரணம். ஸோ நான் முன்னாடியே சொன்னது போல, யூஸ்வலா நம்ம எல்லா விஷயத்தையுமே சிறப்பா பிளான் பண்ற நம்ம ரிட்டையர்மெண்ட்டை கரெக்டா பிளான் பண்றோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த கேள்வி வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சுச்சுவேஷன்ல, மோஸ்ட் ஆஃப் த நம்மளை சுத்தின உதாரணங்களை எடுத்து பார்த்தோம்னா, எல்லாத்தையும் சிறப்பா பிளான் பண்ணி அச்சீவ் பண்ற நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டை மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நல்லா பிளான் பண்றது கிடையாது. அது என்னுடைய ஃபேமிலி ஆகட்டும், என்னுடைய முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் ஆகட்டும், இல்ல நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்களாகட்டும், மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல உதாரணங்கள் நம்ம வெளியே தேடவே வேண்டாம். நமக்குள்ளேயே அதுக்கான உதாரணங்கள் நிறைய இருக்கு. பட் வேறஸ் நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டை ஒரு சரியான முறையில நம்ம பிளான் பண்றோம், அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சு அதுக்கான வழிவகைகளை நம்ம தேடுறோம், அதற்கான முயற்சிகளை எடுக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டையும் நம்மளால சிறப்பா அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா நம்மளால ஏற்படுத்திக்க முடியும். ஸோ பொதுவா நம்ம ரிட்டையர்மெண்ட் பத்தின நமக்கான ஒரு ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ஒரு ஜோன்ல இருப்போம். காலம் பூரா நம்ம உழைச்சாச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 20 வயசுல ஆரம்பிச்சு ஒரு 58 60 வயசு வரைக்கும் நம்ம உழைப்பு கொடுத்தாச்சு, சம்பாதிச்சாச்சு. ஸோ ஒன்ஸ் ரிட்டையர்மெண்ட்டுங்கிற ஒரு ஸ்டேட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்போம். நமக்கான பெரிய கமிட்மெண்ட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் மிஸ் பண்ணோமோ அதெல்லாம் நம்ம நிறைய வெக்கேஷன்ஸ் போகணும் அப்படிங்கறத நம்மளுடைய மனநிலையா இருக்கும். முக்கியமான ஃபேக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா நிம்மதி. ஸோ இவ்வளவு நாள் உழைச்சிட்டோம், இதுக்கப்புறம் நிம்மதியான ஒரு ஒரு லைஃப்பை நம்ம லீட் பண்ணுவோம், எந்த ஒரு கமிட்மெண்ட் இல்லாத ஒரு லைஃப் லீட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட அப்ஜெக்டிவா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இருக்கும். பட் வேற ரியாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டை நிம்மதியா நம்மளால கழிக்க முடியுதா, அதற்கான மனநிலை, அதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய சுச்சுவேஷன்ல அது கிடையாது அப்படிங்கிறது தான் பதில். வேற இந்த ஸ்லைட்ல யூஎஸ்ல இருக்கக்கூடிய நேஷனல் வைட் ரிட்டையர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஒரு சர்வே ஒன்று கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அந்த சர்வே மூலமா ஒரு 4 முக்கியமான ஒரு அப்சர்வேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்ரியலிஸ்டிக் எஸ்டிமேட்ஸ் அபவுட் பேசிக் லிவிங் எக்ஸ்பென்சஸ். அதாவது ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் நம்மளுடைய லிவிங் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப மினிமலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்குள்ள இருக்கு. அண்ட் செகண்ட் பாயிண்ட், நமக்கான தேவைகள் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு. பட் அது உண்மை கிடையாது. ஸோ நம்ம நினைக்கிறத விட நம்ம ரிட்டையர்மெண்ட் டைம்ல ஜாஸ்தி பைசா தேவைப்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அண்ட் அடுத்தது அர்லி ரிட்டையர்மெண்ட்.
ஸோ எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு 58-60 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆயிடுறோம் அப்படின்னா, ஸோ அது ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கான வயசு இல்ல. இனி நம்ம நிறைய வேலை செய்யலாம். ஒரு 70 வயசு கூட நம்ம வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. அண்ட் ஃபைனலா அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி வி ஹேவ் டு ஸ்டார்ட் ஏர்லி. ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பத்தி நம்ம ஒரு 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 முடிவு எடுக்கணும் அப்படின்னா, அது எவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் அது நல்லது. பட் வேறஸ் இந்தியாவிலையும் பாத்தீங்கன்னா த கேஸ் ரிமைன்ஸ் த சேம். ஸோ நம்ம இந்தியாவில் எடுத்த சர்வேவின் அடிப்படையில பார்த்தாலுமே, ஒரு சர்வே கண்டக்ட் பண்றோம். ஆல்மோஸ்ட் ஒரு 28 சிட்டில நம்ம அந்த சர்வே நடக்குது. 2000த்துக்கும் மேற்பட்டவங்க அந்த சர்வேல கலந்துக்கிறாங்க. ஸோ அதுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 5 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3ல 5ல் 3 மக்கள் தே கன்சிடர் ஹெல்த் டு பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அது உண்மையும் கூட. ஸோ 3 நபர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்மளோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் நினைக்கிறாங்க. அது ரொம்பவே உண்மை. அண்ட் 1 in 3 இந்தியன்ஸ் பிலீவ் தே வில் ரன் அவுட் ஆஃப் their ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் இன் மேக்ஸிமம் 5 இயர்ஸ். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு எவ்வளவு பைசா ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேர்த்து வைக்கிறோமோ, அந்த பைசா குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துல என்ன ஆயிடும், நம்மளோட செலவீனங்கள்னால அது எக்ஸாஸ்ட் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீட்பேக் இருக்கு. அண்ட் 53% ஆஃப் இந்தியன்ஸ் ஸ்டில் டிபெண்ட் ஆன் ஃபேமிலி வெல்த் அண்ட் சில்ட்ரன் டு ஃபினான்ஸ் தி ரிட்டையர்மெண்ட். இது பொதுவா எல்லாருமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான், நம்ம சுத்தி நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைகளை வளர்த்தணும், அவங்கள நல்லபடியா படிக்க வச்சோம், இன்னைக்கு அவங்க ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க. ஸோ என்னோட ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் எனக்கு வயசானதுக்கு அப்புறம் அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை ஒரு பொதுவான மனநிலை தான். அண்ட் 9 out of 10 இந்தியன்ஸ் above ஏஜ் ஆஃப் 50 regret நாட் ஸ்டார்டிங் ரிட்டையர்மெண்ட் பிளான் earlier. அகைன் இது நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நிறைய பேர் ரிக்ரெட் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு எட்டுனதுக்கு அப்புறம் அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள், நம்மளோட ரிட்டையர்மெண்ட் பத்தி நம்ம யோசிக்கலையே, நம்ம இதை கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான மனநிலை எல்லாருக்குமே இருக்கு. அண்ட் ஃபைனலி ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர், 2 out of 5 இந்தியன்ஸ் have not started their retirement planning yet. ஒரு 5 பேரை சர்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுல 2 பேரு இது வரைக்கும் அவங்க ரிட்டையர்மெண்ட் பிளானை பத்தி யோசிக்கவும் இல்லை, அதை பத்தி ஸ்டார்ட் பண்ணதும் இல்லை அப்படிங்கிறது தான் இதோட ஃபைண்டிங்ஸ். பட் ஆர் வி பிளான்? ஸோ நம்மளோட ரிட்டையர்மெண்ட் பத்தி நம்ம பிளான் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் லைக் அதுக்கான அதுக்கான பதில் நம்மளே தான் சொல்லிக்கணும். இப்போ இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வி ஆர் லிவிங் லாங்கர். அதாவது இதுக்கு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்ல இருந்த மக்களை விட நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்னைக்கு என்ன ஆயிருக்கு, ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 1960ஸ்ல 45-50 வயசு வரைக்கும் நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருந்தது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட், மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு 75ல இருந்து 80 இயர்ஸ் வரைக்கும் இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. பட் வேற இவ்வளவு வருஷம் வாழ்ற நம்ம கிட்ட அது ஹேண்டில் பண்றதுக்கான கார்பஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம கேட்டுக்கணும். அண்ட் காலம் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ ஜெனரேஷனுக்கு முன்னாடி மெடிக்கல் டெக்னாலஜி ரொம்ப லிமிட்டடா இருந்தது, இன்னைக்கு ரொம்பவே அட்வான்ஸ்டா மாறிடுச்சு. அண்ட் செகண்ட் பாயிண்ட், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆல்ரெடி ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருந்தது, நவ் இட் ஹஸ் பிகம் ஈவன் மோர் எக்ஸ்பென்சிவ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட ரிட்டையர்மெண்ட் பிளான் என்னவா இருந்தது அப்படின்னா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமைதியா வீட்டில் இருக்கணும், இல்ல நம்ம ஏதோ ஒரு பில்கிரிமேஜ் போகணும், ஏதோ கோயில்களுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான இருந்த மனநிலை மாறி இன்னைக்கு அந்த ட்ரெண்ட் என்னவா மாறிட்டு இருக்கு, நான் நான் நிறைய உலகம் சுத்தணும், நான் வாழ்க்கையில மிஸ் பண்ணதெல்லாம் அச்சீவ் பண்ணணும், நான் புதுசா நிறைய ஹாபிஸ் ஐடென்டிஃபை பண்ணி அது பர்சியூ பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி ஹையர் ஜாப் செக்யூரிட்டி இருந்தது. நம்ம ஒரு கம்பெனில ஜாயின் பண்றோம் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் வரைக்குமே அந்த கம்பெனில ஒர்க் பண்ணி ரிட்டையர்மெண்ட் பண்ண மக்கள் நம்ம நிறைய பேர் பார்த்தோம், நம்மளோட ஃபேமிலிலையுமே அதுதான் ஒரு சுச்சுவேஷனா இருந்தது. பட் இன்னைக்கு அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இன்னைக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டிங்கிற ஒரு ஃபேக்டரே கிடையாது. இன்னைக்கு எம்என்சிஸ் வந்துருச்சு, நிறைய பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய வேலைக்கு உத்தரவாதம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இட் இஸ் நோ. ஜாப் செக்யூரிட்டி இஸ் வெரி வெரி மினிமல். அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட இன்கம் லெவல்ஸ் ரொம்ப குறைவா இருந்தது, இன்னைக்கு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸுமே நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரொம்ப லிமிட்டடான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தான் இருந்தது. அப்படி இருந்திருந்தாலுமே அதுக்கான அவேர்னஸ் நமக்கு பெருசா இருந்தது கிடையாது. ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி ஒரு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட், ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட், இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ஸ்ல தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வேற இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், எக்ஸ்க்ளூசிவ் ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் ஆகட்டும், சொல்யூஷன் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ் நிறைய இன்னைக்கு வந்துருச்சு. அதற்கான அவேர்னஸும் இன்னைக்கு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு.
ஸோ இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு நல்ல கோட், சார்லஸ் டார்வினோட கோட் ஒன்று இருக்கு. இட் இஸ் நாட் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஹூ வில் சர்வை, பட் தோஸ் ஹூ கேன் பெஸ்ட் மேனேஜ் சேஞ்ச். ஸோ நம்மளுடைய மாற்றங்களை எவ்வளவு எஃபிஷியண்டா நம்ம ஹேண்டில் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்கான உதாரணங்கள் நம்மளை சுத்தி நிறைய இருக்கு. சோஷியல் ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் சந்திச்சுட்டு இருக்கு. அதையும் நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தது, இன்னைக்கு ரொம்ப நியூக்ளியர் ஃபேமிலியா மாறிடுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கப்புள்ஸோட மனநிலை என்னவா இருக்கு, குழந்தைகளே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய சிங்கிள் பேரண்ட்ஸையும் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஃபினான்ஷியல் டிபெண்டபிலிட்டி மோஸ்ட்லி யாருக்கும் தேவையில்லை. எல்லாரும் இன்னைக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஃபினான்ஸ்க்காக ஒரு குடும்ப நிர்மத்துல இருக்கணும்னு யாரும் விருப்பப்படுறதும் கிடையாது. ஸோ எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் இல்லையா? நான் உட்பட எல்லாரும் நினைக்கிறது என்ன, ஸோ இவ்வளவு வருஷம் உழைச்சிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹாப்பியான ரிட்டையர்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. நிறைய வெக்கேஷன்ஸ் பண்ணணும், மக்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய ஹாபிஸ் பர்சியூ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோளாவும் இருக்கு. பட் வேறஸ் இன்ஃப்ளேஷன் அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ இன்ஃப்ளேஷன் என்னன்னு பெரும்பான்மையா உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பணவீக்கம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பணத்துடைய மதிப்பு இன்னைக்கு அதுவே கிடையாது. ஸோ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 28,000 ரூபாய் என்னோட எக்ஸ்பென்சஸ் இருந்தது அப்படின்னா, அதே எக்ஸ்பென்சஸ் இன்னைக்கு நான் கண்டினியூ பண்ணணும்னா குறைஞ்சது 50,000 ரூபாய் நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கும். சேம் இன்னைக்கு ஒரு 50,000 ருபீஸ்க்கான ஒரு லைஃப் ஸ்டைல் மெயின்டெனன்ஸ் நான் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளி ஆஃப்டர் 10 இயர்ஸ் அதுக்கு நான் 83,000 செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஆஃப்டர் 20 இயர்ஸ் நான் 1,40,000 ரூபாய் கிட்ட செலவு பண்ண வேண்டியிருக்கும். நம்ம 2014ல 29,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அதே பொருள் இன்னைக்கு 50,000 ரூபாய் செலவு இல்லாம நம்மளால வாங்கவே முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ விலைவாசி உயர்வை பத்தி நம்ம பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் லைக் டெய்லி லைஃப்ல அதை நம்ம விட்னஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அகெயின் இன்ஃப்ளேஷன், விலைவாசி உயர்வு ஒரு சைலண்ட் கில்லர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம முன்னாடி ஸ்லைட்ல பார்த்தது போல இன்னைக்கு நான் ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கேன்னா ப்ராப்ளி 20 இயர்ஸ் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் இது எவ்வளவு செலவு ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டேட்டா இது. அதே போல இன்னைக்கு என்கிட்ட 1,00,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த 1,00,000 ரூபாயோட மதிப்பு வருஷம் வருஷம் எவ்வளவு கம்மி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற டேட்டாவும் இதுல நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இதுல நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளால ஒரு ஒரு நல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட்டை சரியான திட்டமிடல் மூலமா அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். ஸோ யூஸ்வலா ஒருத்தர் ஒரு ஒர்க் ஆரம்பிக்கிறாரு, ஒரு கெரியர் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா ஒரு 25 வயசுல நம்ம வேலைக்கு போக ஆரம்பிக்கிறோம், பைசா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ப்ராப்ளி ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அதை நம்ம அக்யூமுலேஷன் சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் ஒரு 25 இயர்ஸ்ல இருந்து 55 இயர்ஸ், ஒரு 30 வருஷம் அது நம்மளோட ஒர்க்கிங் ஃபேஸ். அதுல நம்ம என்ன பண்றோம், பணம் சம்பாதிக்கிறோம், அந்த பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம். பட் வேற போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் மோர் ஆஃப் டி அக்யூமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காசு வெறும் செலவு மட்டுமே தான் ஆயிட்டு இருக்குமே தவிர பெருசா வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. ஸோ இந்த கேள்வி தனிநபர் பொறுத்து தான். என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு எனக்கு எவ்வளவு தேவை? இப்போ நான் ஒரு 30 வயசுல இருக்கேன், 25 வயசுல இருக்கேன், 40 வயசுல இருக்கேன், 50 வயசுல இருக்கேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய செலவினங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இதே செலவை இதே ஒரு லைஃப் ஸ்டைல்ல ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் மெயின்டைன் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு பைசா வேணும் அப்படிங்கிறதுக்கான முடிவு நம்மளே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான். ப்ராப்ளி இதுல நம்ம கொடுத்திருக்கிற ஒரு டேட்டா ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் அவரோட பிளான் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு டேட்டா. ஸோ ஒரு 40 வயசுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர் 58 வயசுல ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறாரு. ப்ராப்ளி ஒரு 80 இயர்ஸ் வரைக்கும் நம்ம இருப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு அவரோட கரண்ட்லி மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அரௌண்ட் 50,000. ஸோ 50,000 ரூபாய் எனக்கு செலவு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. போஸ்ட் எக்ஸ்பென்சஸ் அதாவது ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் 50,000 ரூபாய் நான் பண்ணக்கூடிய செலவு 40,000 என்ன ஆகலாம், கம்மி ஆகலாம். பட் வேற அடுத்த ஒரு 18 இயர்ஸ் அப்புறம் என் கையில 1,00,000 ரூபாய் இல்லாம அந்த 40,000 ரூபாய்க்கான ஒரு லைஃப் ஸ்டைலையோ இந்த 40,000 ரூபாய்க்கான ஒரு ஒரு வாழ்க்கை முறையை என்னால கடைபிடிக்கவே முடியாது. ஸோ இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஸ்லைட். ஸோ பொதுவா நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரே தட்டுல வச்சு நம்ம எடை போடுறோம்.
ஸோ சேவிங்ஸ்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதல் நம்ம கிட்ட பெரும்பான்மை இருக்கிறது கிடையாது. ஸோ சேவிங்ஸ்னா என்ன, பொதுவாக நம்ம பண்றது, சம்பளம் வருது இல்லை ஏதோ எனக்கு ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் இருக்கு அப்படின்னா அதை ஒரு ஒரு பேங்க் டெபாசிட்லயோ இல்லை வந்து ஒரு ஒரு கோல்டுலயோ ஏதோ ஒரு விஷயத்துல நான் என்ன பண்றேன், நான் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறேன். அது எனக்கு கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். பட் வெரஸ் இதுவே நான் இன்வெஸ்ட் பண்றேன், இன்ஸ்டெட் ஆஃப் சேவிங் அதை நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா அதற்கான வளர்ச்சி மிக உயர்வா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்லைடு இந்த ஸ்லைடு தான். ஸோ யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 10 lakhs நீங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் 6%ல போடுறீங்க அப்படின்னா 20 வருஷத்துல அந்த 10 லட்சம் எவ்வளவா மாறும், ஒரு 47 லட்சமா தான் மாறி இருக்கும். பட் அதுவே ஒரு 10 லட்சத்தை ஒரு ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல ஒரு 12% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அது 96 lakhs, கிட்டத்தட்ட 1 கோடியா அது மாறி இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்லைடும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்லைட். ஒரு 100 ரூபாய் நம்ம 1985ல வேற வேற அவென்யூஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்லைட். ஒரு 100 ரூபாய் நம்ம ஒரு பேங்க் டெபாசிட்ல பண்ணியிருந்தா இன்னைக்கு அது எவ்வளவா மாறி இருக்கும். அதே போல நம்ம ஒரு 100 ரூபாய் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம்னா அதோடைய மதிப்பு என்ன. அதே போல சென்செக்ஸ் ஷேர் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாம வெறும் இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எவ்வளவு மாறி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு டேட்டா தான் இந்த டேட்டா. ஸோ இதுல இருந்தே நமக்கு தெரியுது எல்லா அசெட் கிளாஸை விட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல ஒரு கிளாஸ் ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுக்கும், ஜாஸ்தி வளரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இது. ஸோ பொதுவா நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம பயப்படுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நமக்கான ஒரு ஒரு இன்பில்ட் ஒரு ஒரு பயம் ஒண்ணு இருக்கு. போல ஒரு ஒரு மித் ஒண்ணு இருக்கு. எங்கன்னா மார்க்கெட்ல இல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணா என்னோட பைசா போயிடுமோ, இல்ல பைசா நெகட்டிவ் ஆயிடுமோ. ஸோ மார்க்கெட்ஸ்ல வந்து நம்ம நியூஸ் ஓபன் பண்ணாலே ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் வருது. ஸோ எய்தர் அமெரிக்கா பத்தி ஏதாவது பேசுறாங்க, ஸோ ஈரான் இஸ்ரேல் பத்தி ஏதாவது பேசுறாங்க, ரஷ்யா உக்ரைன் பத்தி ஏதாவது பேசுறாங்க, நெகட்டிவ் நியூஸாவே தானே இருக்கு. நான் எப்படி இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த ஒரு சார்ட். ஸோ இதுக்கு முன்னாடி சென்செக்ஸ் எவ்வளவு க்ரோ ஆயிருக்கு, எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம். அந்த ஒரு ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா ஒரு சீரான கோடா வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஸோ நம்ம லைஃப்ல எப்படி நிறைய அன்சர்டினிட்டிஸ் இருக்கோ அதே போல ஷேர் மார்க்கெட்டும் சரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சரி நிறைய வாலட்டிலிட்டி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் வேற எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இதுல மிக மிக ஜாஸ்தி. ஸோ இவ்வளோ இன்சிடென்ட்ஸ் கோ த்ரூ பண்ணியுமே மார்க்கெட் நமக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்க, ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 93ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சென்செக்ஸோட ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆல்மோஸ்ட் 12%. ஸோ நம்ம எந்த அசெட் கிளாஸ் கூடயும் இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டா இருக்கலாம், இல்ல கோல்டா இருக்கலாம், ஈவன் ரியல் எஸ்டேட்டா கூட இருக்கலாம். ஸோ பொதுவாக நம்ம ரியல் எஸ்டேட்ல பண்ணக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு அசம்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ பத்தி பேசுவோம், கரண்ட் வேல்யூ பத்தி பேசுவோம். நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோ ஈவன் கரண்ட் ஜென்ரேஷன்ல கூட ஒரு பெரிய பேசு பொருளா என்ன இருக்கும். நான் பாருங்க இந்த இடத்துல சென்ட் வந்து நான் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின இடம் இன்னைக்கு அதே இடம் இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு போகுது, அதே இடம் இன்னைக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்சல்யூட் டேர்ம்ஸ்ல தான் பேசுவாங்களே தவிர அது எவ்வளவு வருஷம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் பேசுறது கிடையாது. அண்ட் ப்ராப்ளி ரியல் எஸ்டேட்டும் ஒரு ரொம்ப சேஃபான அசெட் கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மற்ற எந்த அசெட் கூட கம்பேர் பண்ணாலுமே ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல ஈக்விட்டிங்கிற ஒரு அசெட் கிளாஸ் நமக்கு ஒரு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி கொடுத்துருக்கு. ஸோ எஸ்ஐபி. ஸோ யூஸ்வலா எஸ்ஐபிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நான் பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்லை, உங்க எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு ஒரு ப்ராடக்ட் தான். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லுவோம். ஓகே, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன. ஸோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கோலுக்குமே அசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எது அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ என்னுடைய ஒரு ஒரு பர்சனல் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே நான் ஒரு கார் வாங்கினதாகட்டும், இல்லை வீடு வாங்கினதாகட்டும், இல்லை என்னுடைய வெக்கேஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே நான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிற ஒரு 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 நல்ல ஒரு ப்ராடக்ட் மூலமா தான் இது வரைக்குமே நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அது மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூல் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எஸ்ஐபி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், இது எவ்வளவு என்ன மாதிரியான ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்ம எப்படி குழந்தைகளான படிப்புக்கு இல்ல மற்ற விஷயங்களுக்கு எஸ்ஐபி பில்ட் பண்றோமோ
அதே போல நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கும் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணலாம், எஸ்ஐபி மூலமா ஒரு பெரிய கார்பஸ் கிரியேட் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புமே இதுல இருக்கு. ஸோ ஒண்ணு, இது ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு ப்ராடக்ட். இது ரொம்ப சிரமப்படணும், இல்ல வந்து இது ஒரு ப்ராசஸ் ஓரியன்டட் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இதுல நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப டிசிப்ளின்டா இதுல இருக்கும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பைசாவை ரொம்ப டிசிப்ளின்டா இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலே போதும். அண்ட் இட் யூசஸ் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பத்தின சின்ன ஒரு வீடியோ வரக்கூடிய ஸ்லைட்ல இருக்கும். ஸோ அது நம்ம ஒரு 2 மினிட் வீடியோ தான், அது நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ பொதுவா எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும், இல்ல ஃபார் தட் மேட்டர் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலுமே நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். ஸோ இந்த ஸ்லைட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 35,000 ருபீஸ் எஸ்ஐபி 3 ஏஜ் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஒருத்தர் 30 வயசுல ஸ்டார்ட் பண்றாரு, இன்னொருத்தர் 40 வயசுல ஸ்டார்ட் பண்றாரு, இன்னொருத்தர் 50 வயசுல ஸ்டார்ட் பண்றாரு. பட் வேறஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா அதே 35,000 தான். பட் வேறஸ் அது எவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு டேட்டா நீங்களே இதுல பார்க்கலாம். ஒரு 30 வயசுல ஒரு 35,000 ரூபாய் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றவரு 28 வருஷம் ஒர்க் பண்றாரு. அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒரு 8,15 கோடி ரூபாய் வரைக்கும் என்ன இருக்கு, அக்யூமுலேட் ஆயிருக்கு. இதுவே 40 வயசுல ஸ்டார்ட் பண்றாரு, 18 வருஷம் எஸ்ஐபி ரன் பண்றாரு, அதே 35,000. பட் வேறஸ் அதோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா வெறும் 2,50 கோடி தான். இதுவே 50 வயசுல ஆரம்பிச்சவரோட போர்ட்போலியோ சைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 50 லட்சம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா நம்மளுடைய கோலை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதோட கார்பஸ் பெருசாகிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. ஸோ இது ஒரு மந்த்லி 5,000 ருபீஸ் எஸ்ஐபி போடுறதன் மூலமா நம்மளால எவ்வளவு மாதிரியான ஒரு கார்பஸ் அக்யூமுலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டேட்டா தான். ஸோ ஒரு 5,000, 10,000, 20,000, 25,000, 50,000 எஸ்ஐபிக்கான ஒரு ஒரு டேட்டா. ஓகே, இதுல ஒரு 5,000 ருபீஸ் நீங்க எஸ்ஐபி போடுறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு க்ரோ ஆயிருக்கு, ஒரு 12% ரிட்டர்ன் கொடுத்தாலே என்ன மாதிரியான ஒரு ரிட்டர்ன் பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்மளால இதுல பார்க்க முடியும். ஒரே நிமிஷம். பிரசன்டேஷன் உங்களுக்கு விசிபிளா இருக்குங்களா? எஸ் சார், விசிபிள். எஸ், தேங்க்யூ. ஸோ ஒரு 5,000 ருபீஸ் எஸ்ஐபி போடுறோம் அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு அது ஒரு 4.12 lakhs மாறி இருக்கு. பட் அதுவே நம்ம ஒரு 25 இயர்ஸ்க்கு ரன் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வரைக்கும் நம்மளால அதுல ரிட்டர்ன் பார்க்க முடியும். ஓகே, ஸோ வித் யுவர் பர்மிஷன் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாமா? எல்லாருக்கும் ஆடியோ கேக்குதுங்களா? அவர் தனது குடும்பத்திற்கு உணவு கூட அளிக்க முடியாத வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டார். அதனால் அரண்மனைக்கு சென்று மன்னரிடம் உதவி கேட்க முடிவு செய்கிறார். மன்னரை கண்டதும் ஒருவர் அருமை அருமை. சாரி. ஆஹா, அருமை அருமை. பாடல்களை கேட்டு மனம் மகிழ்ந்த மன்னர் என்ன பரிசு வேண்டும் கேட்கிறார். சீராக அடுக்கப்பட்ட அழகான சதுரங்க பலகையை காண்பித்த பிறகு, மாமன்னா, சதுரங்க பலகையின் முதல் கட்டத்தில் ஒரே ஒரு நெல்மணியை வைத்த பின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் அதனை இரட்டிப்பாக்கினால் அதை தக்க பரிசாக ஏற்றுக்கொள்வேன். நிச்சயமாகவா? தங்கம் வேண்டாமா? நெல்மணிகள் போதுமா? ஆம் மன்னா என்றார் புலவர். அப்படியே ஆகட்டும். மன்னர் உத்தரவிட்டு அவையினர் நெல்மணிகளை வைத்தனர். முதல் கட்டத்தில் 1, இரண்டாம் கட்டத்தில் 2, மூன்றாம் கட்டத்தில் 4, நான்காம் கட்டத்தில் 8 என நெல்மணிகளை அடுக்கினார். 10ஆம் கட்டத்திற்கு வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை 512 ஆனது. 20ஆம் கட்டத்திற்கு வந்தபோது
நெல்மணிகளின் எண்ணிக்கை 5,24,888 என அதிகரித்தது. பாதி தூரம், அதாவது 32வது போது நெல்மணிகளின் எண்ணிக்கை 214,74,83,648 பெருகியது. விரைவில் நெல்மணிகளின் எண்ணிக்கை கோடான தாண்டியது. இதன் காரணமாக நிச்சயம் முழுவதையும் அந்த புத்திசாலி புலவரிடம் ஒப்படைக்கும் நிலை ஏற்பட்டது. இவை அனைத்திற்கும் துவக்கம் ஒரே ஒரு நெல்மணி. கதையின் கூட்டு பலனின் பெருக்கும் சக்தியை எப்போதும் குறைவாக எடை போட வேண்டாம். ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறு தொகையை நீங்கள் தவறாமல் முதலீடு செய்து வந்தால் உங்கள் ஓய்வு காலத்தின் போது அந்த தொகை பன்மடங்காக பெருகி நிச்சயம் பலன் தரும். சுந்தரம் மியூச்சுவல் வாய்ப்புகளின் ஊர். ஸோ அட்லீஸ்ட் நிறைய பேர் ஆடியோ கேட்கல அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. பட் அப்ஜெக்டிவ், அந்த வீடியோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, இட் டு ஷோ த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல உதாரணம் அதுதான். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது பெருசாக வளரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்கறது, நான் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது எவ்வளோ சீக்கிரம் நான் ஸ்டார்ட் பண்ணும், இல்லை எவ்வளோ வருஷம் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். ஸோ இந்த ஒரு ஸ்லைடில் எஸ்ஐபிக்கான ரிட்டர்ன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு 3 இயர்ஸோட எஸ்ஐபி ரிட்டர்ன் எப்படி இருக்கும், 5, 8, 10, 20, 12, 15 இயர்ஸ்க்கான எஸ்ஐபி ரிட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுல குறிச்சிருக்கோம். ஸோ யூஸ்வலா ஒரு 10 இயர்ஸ்க்கான எஸ்ஐபி ரிட்டர்ன் எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா 100% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது ஒரு 10 வருஷம் நம்ம ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி ரன் பண்றதுனால இது வரைக்கும் எந்த கஸ்டமருமே ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன் அச்சீவ் பண்ணது கிடையாது. மேக்ஸிமம் ரிட்டர்ன் 29% வரைக்கும் போயிருக்கு. அண்ட் ஆவரேஜ் ரிட்டர்ன் இஸ் அரௌண்ட் 15%, 15% ஆவரேஜ் ரிட்டர்ன். இதுவே ஒரு 15 இயர்ஸ் எஸ்ஐபி எடுத்து பார்த்தாலுமே இதோட எஸ்ஐபி ஆவரேஜ் ரிட்டர்ன் இஸ் 14%. இந்த ஒரு சார்ட்ல ஒரு 10,000 rupees எஸ்ஐபி, ஒரு 10,000 ரூபாய் எஸ்ஐபி நம்ம ரன் பண்ணோம், எவ்வளவு கரண்ட் வேல்யூ இருக்கும், எவ்வளவு வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். அஸ்யூமிங் தட் ஒரு 12% என்னுடைய எஸ்ஐபி ரிட்டர்ன் கொடுக்குது, நான் ஒரு 15 இயர்ஸ் நான் ரன் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னுடைய வேல்யூ ஒரு 47 லட்சம் வரைக்கும் என்னால அக்யூமுலேட் பண்ண முடியும் ஃபார் அ 15 இயர் டெனர் அண்ட் 10,000 rupees எஸ்ஐபி. ஸோ இந்த ஒரு சார்ட்டுமே நீங்க வேணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். ஸோ எல்லாரும் ஒரு விருப்பப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு 1 கோடி ரூபாய் நான் அக்யூமுலேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா. இன்னைக்கு எல்லாரோட லைஃப் அப்ஜெக்டிவ், ஒரு டிபிக்கல் ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு பெரிய ஆசை என்னவா இருக்கு, நான் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது நான் ஒரு கோடீஸ்வரன் ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கறது எல்லாருடைய விருப்பம். அந்த 1 கோடி ரூபாய் நான் அச்சீவ் பண்ணும் அப்படின்னா, ஸோ இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய டேட்டா வில் ஹெல்ப் யூ ஹவு டு அச்சீவ் தட் 1 crore. நான் பேசுறது கேக்குதுங்களா? யாரோ ஒருத்தர் நோ சவுண்ட் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட்ல போட்டிருக்காரு. தேங்க்யூ. ஸோ ஒரு 12% என்னோட எஸ்ஐபி ரிட்டர்ன் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒரு நார்மலான ஒரு ஃபண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன், ஒரு 15 இயர்ஸ்க்கு நான் பண்ணும் அப்படின்னா என்னோட எஸ்ஐபி அமௌண்ட் 21,000 இருக்கணும். நான் ஒரு 20,000 ரூபாய் எஸ்ஐபி ஒரு 15 இயர்ஸ்க்கு நான் ரன் பண்றேன், ஒரு 12% ரிட்டர்ன் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா என்னால ஈஸியா அந்த ஒரு 1 crore அச்சீவ் பண்ண முடியும். ஹையர் த ரிட்டர்ன், லெசர் த எஸ்ஐபி அமௌண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அக்ரெசிவான ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன், அந்த ஒரு ஈக்விட்டி ஃபண்ட் எனக்கு ஒரு 15% ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபண்ட் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா நீங்க 20,000 ரூபாய் எஸ்ஐபி ரன் பண்றதுக்கு பதிலாக ஒரு 16,000 ரூபாய் எஸ்ஐபி ரன் பண்ணாலே போதும். ஸோ இது ஒரு ரிட்டையர்மெண்ட் கால்குலேட்டர் ஆன்லைன்ல எடுத்து ஒரு டேட்டா தான். ஸோ நீங்களுமே உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஒரு நல்ல ஒரு கால்குலேஷன் நீங்க போகணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க கூகுள்ல போய் ரிட்டையர்மெண்ட் கால்குலேட்டர்னு போட்டீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் வரும். ஸோ இது நான் என்ஐஎஸ்எம்மோட வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ண ஒரு டேட்டா. ஸோ இது நான் எடுத்திருக்கிறது கரண்ட்லி ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் ஒரு எஸ்ஐபி ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாரு. ப்ராப்ளி அவரு வந்து 60 வயசு வரைக்கும் ஒர்க் பண்றாரு. அவரோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 80 இயர்ஸ் இருக்கு.
அண்ட் அசியூமிங் இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு 6% இன்ஃப்ளேஷன் வச்சுட்டு கரண்ட்லி அவரோட எக்ஸ்பென்சஸ் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் 50,000 நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். பட் வேற ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமும் அதே 50,000 அவருக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில ஒரு 12% ரிட்டர்ன் வந்தால் எவ்வளோ நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டேட்டா தான் இது. ஸோ 35 இயர்ஸ்ல நீங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றீங்க, 60 இயர்ஸ்ல நீங்க அந்த எஸ்ஐபியை ஸ்டாப் பண்றீங்க அண்ட் கரண்ட்லி மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அரௌண்ட் 50,000. அது எப்படி இருந்தாலும் ஜாஸ்தி ஆகதா போகுது அப்படின்னா நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மாசம் கிட்டத்தட்ட ஒரு 2,14,000 ரூபாய் பைசா தேவைப்படும். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 4,4 கோடி ரூபாய் உங்ககிட்ட இருக்கணும். ஒரு 4,4 கோடி ரூபாய் இருந்தால்தான் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் டைம்ல ஒரு எஃபிஷியன்டான ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் நம்மளால லீவ் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு எனக்கு தேவை ஒரு 22,000 ரூபாய் எஸ்ஐபி நான் எவ்ரி மந்த் நான் போடணும். ஸோ மொரலஸ் இது சேம் தான். இதுக்கு முன்னாடி இருந்த டேட்டால பாத்தீங்கன்னா என்னோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எதுவும் இல்லை. அதாவது என்கிட்ட நான் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஜீரோ, வெறும் என்னோட எஸ்ஐபி மூலமா அக்யூமுலேட் பண்ண மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணோம். வெரஸ் இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சேம் நம்பர்ஸ், பட் வெரஸ் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது என் கையில ஒரு 50 lakhs இருக்கு, நான் அடிஷனலா என்கிட்ட இருக்கு, நான் ஒரு ஒர்க் பண்றேன், என்னோட ஒரு பிஎஃப் செட்டில்மெண்ட் ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் என்கிட்ட இருந்து ஒரு கையில இருக்கு அப்படின்னா, பட் வெரஸ் அப்போ நமக்கு தேவையான பணம் மாசம் அதே 2,14,000 ரூபாய், அதே 4,4 கோடி நமக்கு தேவை இருக்கு. பட் வெரஸ் எஸ்ஐபி நான் போட வேண்டியது ஒரு 20,000 ருபீஸ்க்கான ஒரு எஸ்ஐபி. அண்ட் மோரோவர் இன்னைக்கு நிறைய ரிட்டையர்மெண்ட் ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்சென்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸுமே இன்னைக்கு சொல்யூஷன் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஃபண்ட்ஸுமே இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஃபண்ட்ஸ்ல கூட நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் ஹைபிரிட் ஸ்கீம்ஸ்லயும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு நல்ல ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ண முடியும். நிறைய பேர் சொல்லலாம், சார் நான் இன்னைக்கு வந்து ஒரு 50 இருக்கேன், இல்லை ஒரு 45 ஏஜ் இருக்கு, நான் 100% ஈக்விட்டியில ரிஸ்க் எடுக்க விரும்பல, எனக்கு ஒரு ஹைபிரிட் ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி என்னால ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பைசா சேர்த்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள். ஈவன் நம்மளோட ஒரு ஹைபிரிட் போர்ட்ஃபோலியோலையுமே நம்மளால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ண முடியும். ஸோ ஹைபிரிட் ஸ்ட்ராட்டஜி ஈவன் நம்ம மற்ற அசெட் கிளாஸ் கூட ஒரு ஹைபிரிட் ஸ்ட்ராட்டஜி கம்பேர் பண்ணா கூடவே ரொம்ப நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இதுல நம்ம கோல்டு, இன்ஃப்ளேஷன், ஃபிக்ஸட் டெபாசிட் இது மூணுமே கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது ஈவன் ஹைபிரிட் 65% ஈக்விட்டி 35% டெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸுமே என்ன பண்ணிருக்குங்க, மற்ற அசெட் கிளாஸை விட நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ வாட் இஸ் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்? இதுக்கு முன்னாடி நம்ம எஸ்ஐபி பத்தி பேசணும். எஸ்ஐபியோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு அச்சீவ் அ கோல். எஸ்ஐபியை பயன்படுத்தி நம்ம ஒரு ரிட்டையர்மெண்ட்காகவோ இல்லை மற்ற ஒரு ஃபினான்ஷியல் கோல்காகவோ ஒரு நல்ல ஒரு கார்பஸ் நம்மளால அக்யூமுலேட் பண்ண முடியுங்கிறதுக்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். பட் வெரஸ் எஸ்டபிள்யூபினால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னா இட் வில் பி லைக் அ போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். ஸோ எஸ்ஐபியோட எய்ம் இஸ் டு க்ரோ யுவர் வெல்த், பட் வெரஸ் எஸ்டபிள்யூபியோட எய்ம் இஸ் டு ரீப் யுவர் வெல்த். எனக்கு தேவையான செலவுகளை, எனக்கு வர இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எஸ்டபிள்யூபி மூலமா என்னால காம்பன்சேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான். ஸோ எஸ்ஐபியுமே நம்ம எஸ்ஐபி எவ்வளோ ஒரு சிம்பிளான ஃபீச்சர் அப்படிங்கறத பார்த்தோம். எஸ்டபிள்யூபியுமே அதே போல ஒரு சிம்பிளான ஒரு ஃபீச்சர் தான். ஸோ மாசமோ இல்லை ஒரு குவார்டர்லியோ இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு டைமோ நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வித்ட்ரா பண்ண முடியும். அது நம்மளுடைய அக்கௌண்ட்ல அந்த குறிப்பிட்ட தேதியில கிரெடிட் ஆயிடும். இது ஒரு எஸ்டபிள்யூபி ஓட கால்குலேட்டர். ஓகே, நான் ஒரு 1 crore இன்வெஸ்ட் பண்றேன். இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மாசம் ஒரு 50,000 ருபீஸ் நான் வித்ட்ரா பண்றேன். அண்ட் 20 இயர்ஸ்க்கு நான் வித்ட்ரா பண்றேன் அட் த ரேட் ஆஃப் 12%. அப்படி வித்ட்ரா பண்ணாலுமே என்னோட ஃபைனல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ என்னவா இருக்கும், கிட்டத்தட்ட 5.9 crores இருக்கும். அண்ட் அதோட growth மட்டுமே 6.1 crores இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. ஸோ அகெயின் இது இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் டு ஷோ ஒரு ஈக்விட்டி ஹைபிரிட். ஸோ யாரோ கமெண்ட்ல கூட கேட்டிருந்தாங்க, என்னால ஒரு ஈக்விட்டி ஹைபிரிட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, அது எஸ்டபிள்யூபி பண்ணலாமா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட்டா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கான பதில் தான் இது. யூஸ்வலாவே ஒரு ஹைபிரிட் ஸ்கீம், ஒரு ஈக்விட்டி ஹைபிரிட் ஸ்கீம், ஒரு கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஸ்கீம்ஸ் எஸ்டபிள்யூபி பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் பீப்புள் லுக்கிங் அட் ரிட்டையர்மெண்ட். இந்த இல்லஸ்ட்ரேஷன் எப்படி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா சேம்
ஒரு 1 crore இன்வெஸ்ட் பண்றோம். இன்வெஸ்ட் பண்ண டேட் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 2010. ஸோ ஜூலை 2010ல ஒரு 1 crore ஒரு ஈக்விட்டி ஹைபிரிட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம். அண்ட் எவ்ரி மந்த், அதாவது அடுத்த மாசத்துல இருந்தே 50,000 ரூபாய் நான் வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த வித்ட்ராயல் எப்போ வரைக்கும் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஆகஸ்ட் 2025 வரைக்கும் நடக்குது. அப்படி வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறமுமே கீழே இருக்கிற டேபிள்ல நம்ம அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம எஸ்டபிள்யூபி மூலமா வித்ட்ரா பண்ண அமௌண்ட் 90,50,000, 90,50,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணியிருக்கோம். பட் வெரஸ் நம்ம 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண கரண்ட் வேல்யூ மட்டுமே இன்னைக்கு கிட்டத்தட்ட 3,35,00,000 இருக்கு. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்னமோ 1 கோடி தான். 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மாசம் மாசம் 50,000 ரூபாய் வித்ட்ராவும் பண்ணியிருக்கோம். அந்த வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறமே அந்த ஃபண்ட் என்ன ஆயிருக்கு, க்ரோ ஆயிருக்கு அட் த ரேட் ஆஃப் 12%. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 15 இயர்ஸ்ல 12% சிஏஜிஆர் ஈக்விட்டி ஹைபிரிட் ஸ்கீம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் வெரஸ் இந்த ஃபண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இன்வெஸ்ட் பண்றேன், சேம் டேட் இன்வெஸ்ட் பண்ண அடுத்த மாசத்துல இருந்து வித்ட்ரா பண்ணாம அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து வித்ட்ரா பண்ணாலுமே இட் இஸ் த சேம். ஆல்மோஸ்ட் நம்ம வித்ட்ரா பண்ண அமௌண்ட் ஒரு 84 lakhs வித்ட்ரா பண்ணிருக்கோம். இதோட கரண்ட் வேல்யூ இஸ் 3,70,000. ஸோ இதுக்கு முன்னாடி கரண்ட் வேல்யூ 3 crore 35 lakhs இருந்தது. பட் வெரஸ் ஒரு வருஷம் டிலே பண்ணி வித்ட்ரா பண்ணதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை இதுதான். கிட்டத்தட்ட 3 crore 70 lakhs நமக்கு கரண்ட் வேல்யூ இருக்கும். அண்ட் இதுவுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 12% ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணிருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு செஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க சொன்ன ஒரு 20 to 30 minutesல என்னோட செஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு இதுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம ரன் பண்ண ஸ்லைட்ஸ்ல ஏதாவது கொஸ்டின்ஸ், ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம்.